அதாவது ஒரு ஸ்கூலுக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு 4 கேமரா, ஒரு ஒரு அமைச்சர், ஒரு ஸ்கூலோட ஹெச்எம் இவங்க எல்லாத்தையும் நிற்க வச்சுட்டு ஒரு பிள்ளைகிட்ட பேசினாலே அது வந்து முதல்ல பயந்துடும். அது நல்லா படிக்கிற பிள்ளையாக இருந்தாலும் சரி, பேச தெரிஞ்ச பிள்ளையாக இருந்தாலுமே அது வந்து கொஞ்சம் நர்வஸ் ஆயிரும். அப்போ அதை வந்து தவிர்க்கணும். ஏன்னா இவங்க வந்து ஒரு தொழில்துறை அமைச்சர், ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர்னு ஒருத்தர் இருக்கிறார், ராஜ்மோகன் இருக்கிறார். இப்போ அவங்க ஸ்கூலுக்குள்ளே போய் பண்ணுறதே முதல்ல அது தப்பான விஷயம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய தொகுதிக்குள்ளே வருது, நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அங்கே போய் பார்க்குறேன். சரி, சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் போய் பார்க்கலாம். ஸ்கூலுடைய பிள்ளைங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டை இது பண்ணுறதுக்கு, ஸ்கூலுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணுறதுக்கு, அடுத்தடுத்து கொண்டு போகிறதுக்கு நீங்கள் ஆய்வு பண்ணலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் அது கேமராவோடு போய் பண்ணுறது தான் இப்போ சிக்கலையும். எல்லா மக்கள் பிரதிநிதிக்கும் அவங்க தொகுதி சார்ந்த பிரச்சனையை போய் பார்க்குறதுக்கும் ஆய்வு பண்ணுறதுக்கும் வந்து எல்லா உரிமையும் இருக்குது. போனால் தான் உங்களுக்கு அங்கே என்ன இருக்குங்கிறது தெரியும். ஆனால் நீங்கள் கேமராவோடு உள்ளே போகிறது தான் இங்கே சிக்கலே. விமர்சனமே நீங்கள் ஒரு கேமராவோடு அங்கே நின்றுட்டு அந்த பிள்ளைகிட்ட கேட்குறப்ப அது ஒரு பயப்படுது, ஒரு தடுமாற்றம் மாறுது. அப்போ நீங்கள் வார்த்தையை விடுறீங்க. இந்த குழந்தையுடைய வீடியோ வந்து மறைக்கப்பட்டு வந்தாலும் கூட, ஆனால் அந்த குழந்தை சம்மந்தப்பட்ட அந்த டீச்சர் அங்கே நிற்கிறாங்க, மற்ற எல்லாம் அங்கே நிற்கிறப்ப அதை தவிர்த்துக்கணும். இந்த டிவிகே அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு நிறைய பேர் இந்த மாதிரியான விசிட் போனாங்க. அது நிறைய விமர்சனங்கள் ஆச்சு, தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அவங்க என்னென்னா ஒரு ஆர்வத்தில் பண்ணுறாங்க. இந்த அரசாங்கத்துக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும், எந்த வழியிலும் கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க ஆர்வ கோளாறுல சில பேர் அப்படி போய், இது வந்து அமைச்சர் மட்டும் கிடையாது, நிர்வாகிகளுமே பண்ணியிருக்காங்க. கட்சியினுடைய அடிமட்ட நிர்வாகிகளுமே பார்த்தீங்கன்னா சத்துணவு கூடத்தில் போய் முட்டை பேர்ந்துருக்கா, முட்டை போட்டிங்களான்ற மாதிரி போய் கேட்டுட்டு இருக்கிறாங்க.